அஸ்ஸலாமு அலைக்கும். உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கே வெந்தயக்களி கிண்டிடலாம் அப்படின்னு நைட்டே ரெடி பண்ணிவிட்டேன். அரை கப் பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். கம்மியாக தான் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முடிஞ்சால் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இப்படியே வச்சு கிண்ட முடியாது அடுப்பில். அதனால் ஒரு 2 டம்ளர் தண்ணியும் அரை கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சு. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 1 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள். நான் அதுக்கு பதில் ஏலக்காய் விதை மட்டும் சேர்த்துருக்கேன், ஏலக்காய்த்தூள் இல்லைன்னு. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுட்ரு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்புக்கு வெல்லமும் நாட்டு சக்கரையும் எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு காணலைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நல்லெண்ணெய் சேர்க்கணும். கடைசி வரைக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டேன். இனிப்புக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் எடுத்து வச்சு சூடாக இருக்கும்போதே நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது.